JSON JavaScript Object Notation. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்காக தான். நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், கொஞ்சம் மைனர் டிஃப்ரென்ஸ் தான் ஜேசானில் இருக்கும். சர்வர்லேருந்து டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு, குறிப்பாக வந்து நம்ம வெப் ஏபிஐ எல்லாம் குவெரி பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்னன்னு கேட்கலாம், கரண்ட் ரேட் என்னன்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வெப் ஏபிஐ காண்டாக்ட் பண்ணும்போது நமக்கு ஜேசான் ஃபார்மேட்டில் தான் இன்ஃபர்மேஷன் திரும்ப வரும். அதை நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இதே டேட்டாவை எக்ஸ்எம்எல்ல இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய டேக்ஸ்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதை விட நம்ம ஜேசான் ஃபார்மேட் ரொம்ப சிம்பிளாக இருக்குது இல்லையா? ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்றதுனால ஜாவாஸ்கிரிப்டில் மட்டும் இது யூஸ் ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த ஃபார்மேட் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது டேட்டா கம்யூனிகேஷனுக்கு அப்படின்றதுனால, ஜென்ரலாக இப்போ எல்லாத்துலேயும் இதை யூஸ் பண்ணுறதுனால மற்ற லாங்குவேஜஸ்லாம் பைத்தான் இல்லை ஜாவாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் கூட இப்போ ஜேசானில் டேட்டா வந்துச்சுன்னா அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும், அதற்கான மெத்தட்ஸ்லாம் அதுலேயும் வந்து அடாப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு யூனிவர்சல் டேட்டா ஃபார்மேட் தான். லெட் JSON 1 ஈக்குவல் டுன்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி ஜேசானில் சாதாரணமான ஒரு ஸ்ட்ரிங்கை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்பரை ஸ்டோர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பூலியன் வேல்யூஸ் நமக்கு தெரியும் இல்லையா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற வேல்யூஸை ஸ்டோர் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அரே கூட நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். இதெல்லாம் வேலிட் ஜேசான் டேட்டா, அதனால் உங்களுக்கு நான் இந்த மாதிரி காமிச்சிட்ருக்கேன். இல்லை நம்ம சாதாரணமாக ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் எப்படி ஸ்டோர் பண்ணுவோமோ அந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த மாதிரி கர்லி பிரேசஸ்க்குள்ளார நம்ம யூஸ்வலாக எப்படி கொடுப்போம், ஸ்டாக், டிசிஎஸ் இந்த மாதிரி கொடுப்போம் இல்லையா. பட் இதில் என்னென்னா ஜேசானை பொறுத்த வரைக்கும் இந்த கீயையும் நீங்கள் இந்த மாதிரி கொட்டேஷனுக்குள்ளார தான் கொடுக்கணும். அதுதான் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ். சாதாரண ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்க்கும் ஜேசானுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கீழே இருக்கிற அந்த ஸ்ட்ரிங்கையும் கோட்ஸ்குள்ளார தான் கொடுக்கணும். price 3500. ஸோ நம்பர் கொடுக்கும்போது யூஸ்வலாக கோட்ஸ் இல்லாமல் கொடுத்துக்கலாம். அண்ட் ட்ரூ இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங் மட்டும் எதாக இருந்தாலும் கோட்ஸ்குள்ளார தான் கொடுக்கணும். லெட் JSON 6 ஈக்குவல் டு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு அரே க்ரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளார நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்க போது இதையே நான் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டாக ஆட் பண்ணிடுறேன். இதே மாதிரி நம்ம நிறையா ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். HUL price 2500, இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸும் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ண முடியுன்றதுனால நமக்கு டேட்டா கம்யூனிகேஷன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கீ வேல்யூ பேரா எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக ஒரு அரேவாவோ ஆப்ஜெக்டாவோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். console.logக்குள்ளார ஜஸ்ட் இந்த JSON 6 நம்ம லாக் பண்ணி என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். அரே ஆஃப் 3 ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி நமக்கு காமிக்குது இல்லையா. சாதாரண ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக தான் எடுத்துக்குது. இப்போ ஏபிஐலேருந்துலாம் நமக்கு இன்ஃபர்மேஷன் வருதுன்றப்ப நமக்கு ஒரு ஸ்ட்ரிங்காகவே கிடைக்கும். இது அத்தனையுமே ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளார இருக்கும். ஓகேவா. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பேக்டிக் கொடுத்துட்றேன். இது அத்தனையும் பேக்டிக்குள்ளார கொடுத்துட்றேன். ஸோ மொத்தமாக ஒரு ஸ்ட்ரிங்னா ஆயிடுச்சு. இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள், இதுக்கு முன்னாடி வந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா. இது ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரிங்காக நமக்கு கிடச்சிருக்கு. இதுலேருந்து எப்படி நம்ம தனித்தனியாக இதெல்லாம் வெளியில் எடுக்கிறது அப்படின்னா, JSON கிளாஸ்க்குள்ளார பார்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கு நம்மளோட JSON ஸ்ட்ரிங்கை இந்த மாதிரி பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பார்ஸ் பண்ணி கொடுக்கும். அதை வாங்கி நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ அந்த வேரியபிளில் என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மறுபடியும் உங்களுக்கு இந்த மாதிரி அரே ஆஃப் 3 ஆப்ஜெக்ட்ஸாகவே கிடச்சிருச்சு. ஓகே. ஆக்சுவலாக நம்ம இந்த JSON ஒரு ஸ்ட்ரிங்குள்ளார கொடுத்துருக்கோம். அந்த ஸ்ட்ரிங்லேருந்து இந்த ஸ்டாக் என்ன, ப்ரைஸ் என்னெல்லாம் தனித்தனியாக எடுத்து பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால நம்ம அதை பார்ஸ் பண்ணுறோம். இது ஒரு JSON ஆப்ஜெக்ட் தான் அப்படின்றதுக்காக பார்ஸ் பண்ணும்போது உள்ளே ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தோன்னா இந்த மெத்தட் வந்து நமக்கு அதை பார்ஸ் பண்ணி தனித்தனியாக எடுத்து அழகாக ஒரு ஆப்ஜெக்ட் அரே ஆஃப் ஆப்ஜெக்டாக நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. அது வந்து பார்ஸ்டில் ஸ்டோர் ஆகி இருக்கும். அதை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வருது. இதுலேருந்து நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு HULோட டேட்டா மட்டும் வேணும்னா அது அரேயில் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கும் இல்லையா. ஸோ
parsed of 1 அப்படின்னு நான் கேட்டேன்னா பாருங்க HUL ஓடது மட்டும் வருது. அதில் உள்ள போய் டாட் ப்ரைஸ் அப்படின்றது மட்டும் நம்ம கேட்கும்போது ப்ரைஸ் மட்டும் நமக்கு வரும். சாரி, ப்ரைஸ்க்கு கேபிட்டல் P கொடுத்துக்கிறேன். பாருங்க 2500 அப்படின்ற இந்த வேல்யூ வருது. இப்போ இந்த parsed அப்படின்றது ஒரு JSON ஆப்ஜெக்டாகவே நம்ம கையில் இருக்கு இல்லையா? இதை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா அதை ஸ்ட்ரிங்காக மாற்றி டிரான்ஸ்மிட் பண்ணணும். அதுக்காகவும் நமக்கு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. console.logக்குள்ளாரே நான் கொடுத்து காமிக்கிறேன். JSON.stringify அப்படின்ற அந்த மெத்தடுக்கு இந்த மாதிரி ஒரு JavaScript ஆப்ஜெக்டை கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு அழகாக ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அதை நம்ம சென்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம்.